அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். ஜனவரி 29/1/2025 நாம இந்த ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமையோடு வருகின்ற தை அமாவாசை நாளான அன்றைய தினம் அந்த நாளோடு சேர்ந்து வருகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று கேட்டிங்கன்னா அது அபிஜித் நட்சத்திரம் என்ற ஒரு நாள் தாங்க. அந்த நாள் மிகவும் அற்புதமான நாள் என்றும் சொல்லலாம், மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்றும் சொல்லலாங்க. பொதுவாகவே மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திரமானது வருங்க. அந்த வகையில் இந்த தை மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது வரும் 29/1/2025ஆம் ஆண்டு இந்த தேதியான தை அமாவாசை என்று வர இருக்கின்றதுங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் நாம இறைவனிடம் என்ன கோரிக்கை, என்ன வேண்டுதல், என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே பலிக்கும் என்று சொல்வாங்க. நாம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது விரைவிலே நடக்கும் என்பது நம்மளோட நம்பிக்கைங்க. அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் அபிஜித் நட்சத்திரத்தின் நேரம், அதோட சிறப்பு, அதனுடைய அற்புதம் என்ன, அதற்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நட்சத்திரங்களில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக அதை பயன்படுத்தி கொள்வாங்க அப்படின்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல ஒளித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகளில் சொல்லுகிறதுங்க. இது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இந்த 20 நிமிட காலத்தை தான் நாம அபிஜித் நட்சத்திரம் நேரம் என்று சொல்கின்றோங்க. இதில் அபிஜித் முகூர்த்தம் என்பது அது வேறங்க, அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு. அதாவது அபிஜித் முகூர்த்தம் என்பது தினந்தோறுமே மதியம் 11:45 12:15 வரையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வாங்க. அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வது தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்வதுண்டுங்க. இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் தான். அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் தை அமாவாசை என்று, அதாவது எந்த குறிப்பிட்ட 20 நிமிடத்தில் வந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நீங்க முழு மனதோடு நீங்க என்ன வேண்டுதல் கேட்கிறீர்களோ அது அப்படியே பலிக்கும் என்று சொல்வாங்கங்க. இந்த தை மாதம் அமாவாசை தினத்தோடு வர இருக்கின்ற அபிஜித் நட்சத்திர நேரமானது ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 8:08 8:32 வரை இருக்கிறதுங்க. இந்த நேரத்துல பூஜை அறையில நீங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை இந்த பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டுங்க. முதல் முறை நீங்க அபிஜித் நட்சத்திர நேரத்துல என்ன பிரார்த்தனை வேண்டுகிறீர்களோ அந்த கோரிக்கையை வைத்து அடுத்தடுத்து வரும் அபிஜித் நட்சத்திர நேரத்திலுமே அடுத்த மாதத்திலுமே அதே கோரிக்கையை நீங்க வைக்க வேண்டுங்க. எந்த கோரிக்கை வைத்தாலும் அது ஒரே பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்க கவனமாக வச்சுக்கோங்க. இதை மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும்போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால பிரார்த்தனை என்னவோ அது ஒரே பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ரொம்பவும் நல்லதுங்க. இந்த மாதிரி பூஜை அறையில் நெய் தீபம் விளக்கேற்றி வைத்துவிட்டு விளக்கிற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை ஒரு 24 நிமிடம், அதாவது அபிஜித் நேரம் 24 நிமிடம் தான் இருக்குங்க. அந்த 24 நிமிடமும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க, குடும்பத்தில் இருக்க கடன்கள் முழுவதுமே தீர, இப்படி என்ன வேண்டுதல் எதுவோ அது ஒரே வேண்டுதலாக இருக்கணுங்க. நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படிங்கன்னா அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணலாங்க. உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டிங்கன்னா ஹனுமன் மந்திரம், கடன் சுமை குறையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுனீங்க அப்படிங்கன்னா அது மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அது குபேரர் மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரம் உச்சாடனங்களை செய்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் இறைவனிடம் வைக்கலாம். இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாங்க, தவறு கிடையாது. ஆக
மொத்தத்துல இந்த 24 நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒருநிலைப்படுத்துவதாக இருக்க வேண்டுங்க. ஆனா உங்களுடைய வேண்டுதல் வந்துட்டு நம்பிக்கையோடு இருக்கணுங்க. நம்பிக்கை இல்லாம நீங்க என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது. அதனால நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால இந்த நேரத்துல குலதெய்வத்திற்கும் நீங்க நன்றி சொல்லலாங்க. முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம். இப்படி குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனையானது முழு பலனும் கிடைத்து நல்ல பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நீங்க தெரிந்து கொள்ளலாம் சகோதரிகளே. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணா.